ஜெர்மன் ஷெப்பர்ட் நாயும் பெர்ஷியன் கேட் எப்படி உட்காந்துருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்துருக்கு பாருங்கள். அதாவது எப்போவோ ஒரு இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு அதிசயம் இதெல்லாம். ஏன்னா பூனைக்கும் நாய்க்கும் என்றைக்குமே ஆகாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாலியாக ஒன்று பக்கத்தில் ஒன்று உட்காந்துருக்கு. வரேன் பாரு, நீ சாப்பிட உடனே கூப்பிட்ட உடனே இந்த பெர்ஷியன் கேட்டு பாருங்க உடனே வருது. அதுக்கு ட்ரீட்டு பாருங்கள், என் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அழகாக சாப்பிடுது பாருங்கள். பாடாமல் வருது. இந்த பக்கம் ஏறுற மேலேன்னா ஏறது பாருங்கள், மேலே ஏறி உட்காந்து சாப்பிடுது அழகாக. பார்க்குறான் பாருங்கள். சாப்பிட்டு இப்போ உட்காந்துட்டான். அவ்வளோ அழகாக பார்க்குறான் பாருங்கள். அவ்வளோ அழகாக பார்க்குறான். அவன் எப்போதும் சாப்பிட்ட உடனே ஓடிடுவான். அதான் அவனுக்கு பிரச்சனை. ஓட்ட விடன்ட்டான் பாருங்கள். அது இப்போது இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு காம்பவுண்டு வால் மாதிரி இருக்கான்ட்டான். அங்கே வந்து ஊட்டுறான் பாருங்கள். அங்கேயே நின்றுக்கிட்டு அவன் சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சதுன்னு ஒரே ஓட்டம் ஓடி விடுவான் பாருங்கள். யாரு ஓடுறான் பார்த்தீங்களா? சொன்னால நல்லா குதிச்சிட்டான். விஷ்ணு ஏற ஓரமாக போனால் அழகாக அப்படியே படுத்துக்குவான் பாரு. கொஞ்சம் நேரம் படுத்துக்கிட்டு ஜாலியாக ரெஸ்ட் எடுப்பான். அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் ஓடுவான். சரி எவ்வளோ ஓடுவோம். நம்ம ஜெர்மன் ஷெப்பர்ட் என்ன பண்ணுறது பார்ப்போம். உட்காண்டா பாருங்க, வாடான்னு கூப்பிட்டு உடனே விட வந்துடுவான் அவன். இந்த அளவுக்கு பாவம். இட்லி சாப்பிட்றான் பாருங்க. இட்லியில் வேர்க்கடலை சட்னி போட்டால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு வேர்க்கடலை சட்னின்னா வெளியே நிமிஷம் கட்டுவான். வேர்க்கடலை சட்னி சாப்பிட்டா பாருங்க, அவ்வளோ அழகாக சாப்பிட்டா பாருங்க. வேர்க்கடலை சட்னி இட்லி போட்டால் சாப்பிடுவாங்க. அதாவது இவருக்கு ரொம்ப பிடிச்சது வேர்க்கடலை, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் பாதாம். இப்போ 3மே எதை போட்டாலும் சாப்பாட்டில் போட்டால் கூட சாப்பிடுவான். வெறும் சாப்பாட்டில் பாதாம் பருப்பு கடித்து போட்டாலும் சாப்பிடுவான். ஓகே.